எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. நாம எடுத்து கொடுத்த புடவை கொண்டு வந்திருக்கலாம்னு பாப்போம். இவரு நம்ம பேக்ல என்ன தேடுறாரு? கதே பணம் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? என்னடா பண்ற? அததாமா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பாத்துட்டு இருக்க? இந்த பேக்ல என்ன பாத்துட்டு இருக்க? நம்ம பேக் இங்க இருக்கு. இதை விட்டுட்டு எங்க தேடுற நீ? இது நம்ம பேக் இல்லையா? அப்போ என் பேக் இதுன்னு கூட தெரியாம சுத்திட்டு இருக்க நீ. அது இல்லம்மா, இங்க முதல்ல தூங்கு. டேய் வரமா, நீங்க போங்க. என்ன பண்றது? சரி, எடுத்து பாப்போம். ஹலோ மிஸ்டர். ஏன் பேக்ல என்ன சார் தேடுறீங்க? அது பேக்ல புடவை இல்ல பணம். என்னது? அது அம்மா பணம் எடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் பேக்ல பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் பேக்ல இருந்து எடுத்துட்டு வர சொன்னாங்களா? இல்ல அதே பேக்ல இருந்து எடுத்துட்டு வர சொன்னாங்களா? இங்க வந்து பார்த்தா நிறைய பேக் இருக்கு. இது உன் பேக்கா? அவங்க பணம் எடுத்துட்டு போய் 5 நிமிஷம் ஆகுது. அவங்க போனதுக்கு அப்புறமும் என் பேக்ல என்ன தேடிட்டு இருக்கீங்க? அது ரோகிணி கல்யாணத்துக்கு நான் உனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தேன்ல, அந்த புடவையை நீ எடுத்துட்டு வந்திருக்கியான்னு பார்த்தேன். சாரி கதிர், 3-4 புடவை எடுத்து வச்சேன். ஆனா அந்த புடவைய எடுத்து வச்சேனான்னு ஞாபகமே இல்ல. ஏய், என்ன நர்மதா, ஒரு புடவை கூட நீ கவனமா எடுத்து வைக்க மாட்டியா? அப்ப அந்த புடவையை நீ கட்ட மாட்டியா? பாப்போம், தேவைப்படும் போது கட்டுவேன். அம்மா, அது எதுக்கு இவ்ளோ ஆர்வமா கேக்குறீங்க? அவன் ஆசையை எடுத்து கொடுத்த புடவைய நீ கல்யாணத்தன்னைக்கு கட்டிக்கிட்டா அவனு சந்தோஷப்படுவான்ல, அதுக்கு தான் கேக்குறான். அந்த புடவை நீ எடுத்துட்டு வந்திருக்கியான்னு தேடி பார்த்திருக்கான். அதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்டா சொன்னீங்க பாட்டே. நல்லா இருக்கே உங்க நியாயம். உங்க பேரனுக்கு சப்போர்ட் பண்ற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். போங்க, டைம் ஆகுதுல்ல, போய் படுத்து தூங்குங்க. ஏய், இப்ப எதுக்கு எங்க 2 பேரையும் விரட்டுற? என் பேரை எடுத்து கொடுத்த புடவை இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. கேட்டுட்டு நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். என்ன பேரண்டி? கரெக்ட் பாட்டே, நல்லா கேளுங்க. அதான் சொன்னேனே எனக்கு ஞாபகமே இல்லன்னு. என்ன, இவரு புடவை எடுத்து கொடுத்தா அதை நான் கட்டியே ஆகணுமா? அந்த புடவைய நான் கட்டுவேன், கட்ட மாட்டேன். அத பத்தி உங்களுக்கு என்ன? சரி, அந்த புடவை கட்டலனா அப்ப நாளைக்கு வேற எந்த புடவைய கட்டுவ? அதெல்லாம் நாளைக்கு நான் கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கோங்க. இப்போ நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். நீ வாடா, அவ அப்படிதான் சொல்லுவா. ஆனா நாளைக்கு நீ கொடுத்த புடவை தான் அவ கட்டிட்டு வருவா. வா போலாம். ம்.